மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி நியமனம் மூலயமாக ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு போஸ்ட்டு தான் வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி. டெம்பரரி பேசிஸில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கீழே டெம்பரரி பேசிஸில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி நிரந்தரம் செஞ்சுருவாங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து 2 வேக்கன்சி இருக்குது அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதிக்கு. வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் பிசி உமனில் ஒரு வேக்கன்சியும் ஜென்ரல் டர்னில் உமனில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 28/8/2025. சரிங்களா? பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு ஸ்டார்டிங் வந்து 56,100 ரூபாய் ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு 2,05,700 வரைக்கும் சேலரி ஹைக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கிளியராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி ரிசர்வேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ்டராக இருக்கணும். தமிழ்நாடு எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்ன நார்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதன்படி தான் வந்து நீங்கள் ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்மேட் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கீழே ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதர்ஸ்க்கு 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட் தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டுக்கு 47 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே 60 வயது தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 1/7/2025 அப்போது அல்லது செலெக்ஷன் டைம்லேயோ இல்லை அப்பாயின்மெண்ட் டைம்லேயோ அவங்க வந்து 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். என்ன குவாலிஃபிகேஷன் முடித்த கேண்டிடேட் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எலிஜிபிள் ஹோமியோபதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ வந்து முடித்த கேண்டிடேட், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹோமியோபதியில் பிஜி டிப்ளமோ, அதே மாதிரி மெடிக்கல் காலேஜில் எனி டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் மெடிசன் ஹோமியோபதி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இந்த மாதிரி ஹோமியோபதி முடித்த கேண்டிடேட் அல்லது சர்ஜரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். மதுரையில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள். இதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த இன்ஸ்டியூட்லேயே இருந்தாலும் டிப்ளமோ அல்லது ரெகுலர் ஹோமியோபதி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 பேப்பராக வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தரத்தில் 1 மணி நேரத்துக்கு 50 மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50, அது மினிமம் 40% எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதாவது 50க்கு 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள். மினிமம் மார்க்ஸ் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்க்கு 20 மார்க், அதாவது 40%. அதர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 40% மினிமம் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஹோமியோபதிக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 100 மதிப்பெண் மேக்ஸிமம் மார்க்ஸும், அதற்கு 30% வந்து எடுக்கணும். சரிங்களா? அதாவது 100க்கு 30 மதிப்பெண் எடுத்தால் எலிஜிபிள். அதே மாதிரி அதர்ஸ் அப்படின்னா வந்தால் 35 மதிப்பெண் எடுத்தால் எலிஜிபிள். கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. சிலபஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. 1 or more சென்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து சென்னை தான். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி, டிஏபி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய், அதர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். mrb.tn.gov.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபுல் பண்ணணும். அதில் வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு முக்கியமான ஃபீல்ட்ஸை எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாமே மொபைல் நம்பர் இமெயிலுக்கு தான் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை வந்து கரெக்டாக ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் கீழே உங்களுடைய பேர், சரிங்களா? இதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக ஒன் பை ஒன் நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் mrb.in.gov.in வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் போடுவாங்க. அதே மாதிரி இதற்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்னென்ன வரும், எப்படிலாம் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஹோமியோபதி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.